மனைவி பிரிந்து சென்ற பிறகு உடைந்த மனதுடன் தன் குழந்தையை அழைத்து கொண்டு ஒரு தந்தை டெல்லிக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு அந்நிய பெண் அவரை சந்தித்தார். அதன் பிறகு அவர் செய்த காரியம், கடவுள் மனிதனை சோதிக்கும் போது சில நேரங்களில் அவனை முற்றிலும் தனிமையில் விட்டு விடுவார் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் அந்த தனிமையிலும் எங்காவது ஒரு உதவியை அவர் அனுப்பி வைப்பார். அன்று இரவு லக்னோவின் பேருந்து நிலையத்தில் கூட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் மட்டும் இந்த உலகில் தனக்கு என்று யாரும் இல்லை என்ற உணர்வுடன் நின்றிருந்தான். அவன் பெயர் கௌதம். சுமார் 30 வயது, மதிக்கத்தக்க மெலிந்த இளைஞன். கண்களுக்கு கீழே கருவளையங்கள், முகத்தில் பல இரவுகளின் தூக்கமின்மை, இதயத்தில் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு வலி. அவன் மடியில் ரியான் என்ற சிறிய குழந்தை இருந்தது. டெல்லி செல்லும் பேருந்து கிளம்ப தயாராக இருந்தது. கௌதம் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவை எடுத்துக்கொண்டு அங்கு நின்றிருந்தான். ரியானுக்கு சுமார் 1.5 வயது இருக்கும். கொழு முகம், அப்பாவித்தனமான பெரிய கண்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவன் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தான். கௌதம் மீண்டும் மீண்டும் அவனை தன்னோடு அணைத்து அமைதிப்படுத்த முயன்றான். ஆனால் குழந்தை எதற்கும் அடங்கவில்லை. பேருந்து நிலையத்தில் மக்களின் இரைச்சல், டீ விற்பவர்களின் சத்தம், பேருந்து என்ஜினின் அதிரும் சத்தம் என பரபரப்பாக இருந்தது. ஆனால் கௌதமுக்கு அந்த உலகமே மங்கலாக தெரிந்தது. இனி வாழ்க்கை எப்படி போக போகிறது என்ற ஒரே எண்ணம்தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. நடத்துனர் உரத்த குரலில் கத்தினார், டெல்லி டெல்லி, சீக்கிரம் ஏறுங்கள், வண்டி கிளம்ப போகிறது. கௌதம் தன் சிறிய பையை தோளில் மாட்டிக்கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு பேருந்தை நோக்கி நடந்தான். இந்த பேருந்து லக்னோவிலிருந்து நேரடியாக டெல்லிக்கு செல்கிறது. அவனிடம் பெரிய மூட்டை முடிச்சுக்கள் ஏதுமில்லை. ஒரு சிறிய பை மற்றும் மடியில் அவன் மகன். அவனது முழு உலகமே இப்போது இந்த இரண்டுக்குள் அடங்கிவிட்டது போல தோன்றியது. பேருந்தின் உள்ளே மங்கலான மஞ்சள் நிற விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. பயணிகள் தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டிருந்தனர். யாரோ மொபைல் பார்த்து கொண்டிருந்தார்கள், யாரோ ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். கௌதம் தனது 17ஆம் எண் இருக்கையில் சென்று அமர்ந்தான். ரியானை தன் தோளில் சாய்த்து கொண்டு மெதுவாக அவன் முதுகை தட்டி கொடுத்தான். ஆனால் குழந்தை இன்னும் சத்தமாக அழத் தொடங்கியது. அருகில் அமர்ந்திருந்த 2-3 பயணிகள் அவனை ஒருவித அசௌகரியத்துடன் பார்த்தனர். கௌதமின் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. அவன் குழந்தையை ஒருமுறை தோளில் சாய்ப்பதும் மறுமுறை மடியில் வைத்து ஆட்டுவதுமாக இருந்தான். போதும் கண்ணா, கொஞ்சம் அமைதியாக இரு என்று மெதுவாக கெஞ்சினான். ஆனால் ரியான் தன் தாயை தேடுவது போல் இருந்தது. ஏதோ ஒன்றை பிடிக்க விரும்புவது போல அவனது பிஞ்சு விரல்கள் காற்றில் அசைந்தன. அப்பொழுது பேருந்தின் கதவு வழியாக ஒரு பெண் உள்ளே நுழைந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய ட்ராலி பையும் தோளில் லேப்டாப் பையும் இருந்தது. அவளுக்கு சுமார் 25 வயது இருக்கலாம். அவள் வெளிர் நீல நிற சட்டையும் கருப்பு நிற பேண்டும் அணிந்திருந்தாள். முகத்தில் ஒரு தன்னம்பிக்கையும் கண்களில் ஒரு தனித்துவமான பிரகாசமும் தெரிந்தது. இருக்கை எண்களை பார்த்தவாறே அவள் மெதுவாக முன்னேறி வந்தாள். அவள் பெயர் சித்ரா. சித்ரா டெல்லியில் உள்ள ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்து வந்தாள். லக்னோவிற்கு அலுவலக பணியாக வந்திருந்த அவள் இப்போது மீண்டும் டெல்லிக்கு திரும்பி கொண்டிருந்தாள். அவள் இருக்கை எண்களை பார்த்தபடி வந்தபோது அவளது பார்வை இருக்கை எண் 18 மீது விழுந்தது. அது கௌதம் அமர்ந்திருந்த இருக்கைக்கு பக்கத்து இருக்கை. அவள் லேசாக புன்னகைத்துவிட்டு, மன்னிக்கவும், இது இருக்கை எண் 18 தானே என்று கேட்டாள். கௌதம் தலையை உயர்த்தி பார்த்தான். ஆமாம் என்றான். அவன் குரலில் சோர்வு தெளிவாக தெரிந்தது. சித்ரா தன் பையை மேலே வைத்துவிட்டு இருக்கையில் அமர்ந்தாள். அப்போது அழுகின்ற குழந்தையின் மீது அவள் பார்வை விழுந்தது. ரியான் இன்னும் சத்தமாக அழுது கொண்டிருந்தான். சித்ரா சில நொடிகள் அந்த குழந்தையை பார்த்தாள். அவள் முகத்தில் கவலையும் கனிவும் ஒரு சேர தெரிந்தன. ரொம்ப நேரமாக அழுது கொண்டிருக்கிறான் என்று நினைக்கிறேன் என்று மெதுவாக கூறினாள். கௌதம் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைக்க முயன்றான். ஆனால் அது முழுமையடையவில்லை. ஆமாம், ஒருவேளை பயணத்தினால் சிரமப்படுகிறான் போல என்றான். பேருந்து மெதுவாக பேருந்து நிலையத்திலிருந்து வெளியேறி நெடுஞ்சாலைக்கு வந்தது. வெளியே இருள் படர்ந்திருந்தது. சாலையில் மின்விளக்குகள் நீண்ட வரிசையாக தெரிந்தன. பேருந்தின் உள்ளே ஒருவித அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதிக்கு இடையே ரியானின் அழுகுரல் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு சித்ரா மெதுவாக, உங்களுக்கு தவறாக தோன்றவில்லை என்றால் நான் குழந்தையை சிறிது நேரம் மடியில் வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டாள். கௌதம் சற்று அதிர்ச்சியடைந்தான். அவன் அந்த பெண்ணை பார்த்தான். அவள் கண்களில் உண்மையான அக்கறை தெரிந்தது. எந்த பாசாங்கும் இல்லை. கௌதம் சில நொடிகள் யோசித்தான். பிறகு மெதுவாக ரியானை அவளிடம் கொடுத்தான். சித்ரா குழந்தையை மிக கவனமாக தன் மடியில் வாங்கி தன்னோடு அணைத்து கொண்டாள்.
அவள் மிக மெதுவாக அவனை தட்டி கொடுக்க தொடங்கினாள். ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. இவ்வளவு நேரமாக அழுது கொண்டிருந்த குழந்தை அடுத்த சில நொடிகளில் அமைதியாக தொடங்கிவிட்டது. அவனது விசும்பல் மெல்ல மெல்ல குறைந்தது. அவன் தன் பிஞ்சு முகத்தை சித்ராவின் மீது சாய்த்து கொண்டு அமைதியாக படுத்து கொண்டான். கௌதம் ஆச்சரியத்துடன் இதை பார்த்து கொண்டிருந்தான். இவனுக்கு தாயின் மடியின் பழக்கம் இருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று சித்ரா சிறு புன்னகையுடன் கூறினாள். இதை கேட்டவுடன் கௌதமின் முகம் சட்டென மாறியது. அவன் கண்களில் ஒரு வலியின் அலை ஓடியது. சில நொடிகள் அவன் மௌனமாக இருந்தான். பேருந்து ஜன்னலுக்கு வெளியே இருள் வேகமாக பின்னோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பிறகு அவன் மிக தாழ்ந்த குரலில் சொன்னான், ஆமாம், பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போது அவன் வார்த்தை பாதியிலேயே நின்றது. கௌதமின் வார்த்தை பாதியிலேயே நின்றது. சித்ரா அவனை ஏறிட்டு பார்த்தாள். என்னவாச்சு என்று கேட்டாள். கௌதம் ஒரு பெருமூச்சு விட்டான். அவன் கண்கள் லேசாக சிவந்திருந்தன. உண்மையில் இவனுடைய அம்மா இப்போது இந்த உலகில் இல்லை என்றான். சித்ரா சில நொடிகள் அப்படியே உறைந்து போனாள். அவளது மடியில் உறங்கிக் கொண்டிருந்த ரியான் இப்போது அமைதியாக இருந்தான். ஆனால் பேருந்தின் அந்த இருக்கையில் திடீரென்று ஒரு ஆழமான மௌனம் வந்து ஒட்டி கொண்டது. சித்ரா மெதுவாக என்ன நடந்தது என்று கேட்டாள். இரவு நேரத்தில் அந்த பேருந்து நெடுஞ்சாலையில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக தெருவிளக்கின் வெளிச்சம் அவ்வப்போது உள்ளே மின்னி மறைந்தது. சித்ராவின் மடியில் இருந்த சிறிய ரியான் இப்போது நன்றாக உறங்கிவிட்டான். அவனது தலை சித்ரா மேல் சாய்ந்திருந்தது. கௌதம் சிறிது நேரம் ஜன்னலுக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தான். அவன் தனது கடந்த காலத்தின் ஏதோ ஒரு ஆழமான பகுதிக்குள் தொலைந்து போனது போல தெரிந்தது. பிறகு அவன் மெதுவாக பேச தொடங்கினான். உண்மையில் எனக்கும் என் மனைவிக்கும் இடையிலான கதை கொஞ்சம் வித்தியாசமானது. சித்ரா அவன் சொல்வதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தாள். கௌதம் தாழ்ந்த குரலில் சொன்னான், என் மனைவியின் பெயர் சீதா. நாங்கள் இருவரும் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்தோம். அவள் எங்கள் கிராமத்திற்கு அருகில் உள்ள கிராமத்தில் தான் வசித்து வந்தாள். மிகவும் எளிமையான பெண். ஆனால் யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியடைய செய்யும் அளவுக்கு தூய்மையான உள்ளம் கொண்டவள். கௌதமின் கண்களில் ஒரு மெல்லிய பிரகாசம் தெரிந்தது. அவன் பழைய நினைவுகளில் மீண்டும் வாழ்வது போல இருந்தது. தொடர்ந்தான், எங்கள் முதல் சந்திப்பு கிராமத்து திருவிழாவில் நடந்தது. நான் என் நண்பர்களுடன் சென்றிருந்தேன். அவள் தன் தோழிகளுடன் வந்திருந்தாள். அப்போதுதான் முதல் முறையாக எங்கள் கண்கள் சந்தித்தன. முதலில் ஒரு மெல்லிய புன்னகைதான். பிறகு மெல்ல மெல்ல பேச்சு வளர்ந்தது. சில மாதங்களிலேயே நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். ஆனால் இந்த காதல் அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. கௌதமின் குடும்பத்தினர் மிகவும் கண்டிப்பானவர்கள். கௌதம் தன் விருப்பப்படி திருமணம் செய்து கொள்வதை அவர்கள் சற்றும் விரும்பவில்லை. நான் சீதாவை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று வீட்டில் சொன்னபோது எல்லோரும் எனக்கு எதிராக மாறினார்கள் என்றான் கௌதம். ஆனால் நான் சீதாவை மிகவும் நேசித்தேன். அதனால் நான் யாருடைய பேச்சையும் பொருட்படுத்தவில்லை என்றான். இறுதியில் கௌதமும் சீதாவும் காதல் திருமணம் செய்து கொண்டனர். திருமணம் மிகவும் எளிமையாக நடந்தது. ஆனாலும் அவர்களின் இதயங்கள் மகிழ்ச்சியால் நிறைந்திருந்தன. ஆரம்ப கால மாதங்கள் மிக அழகாக கழிந்தன. சீதா வீட்டு வேலைகளை கவனித்துக் கொள்ள கௌதம் அவளது ஒவ்வொரு சிறிய தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்தான். வாழ்க்கை மெல்ல மெல்ல மகிழ்ச்சியால் நிறைய போகிறது என்று இருவரும் நினைத்தார்கள். ஆனால் கௌதம் வேலைக்காக நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்த போதுதான் உண்மையான பிரச்சனைகள் தொடங்கின. கிராமத்தில் அதிக வருமானம் ஈட்ட வழிகள் இல்லை. அதனால் வெளியூர் சென்று வேலை செய்ய கௌதம் முடிவு செய்தான். கொஞ்சம் பணம் சேர்த்த பிறகு சீதாவையும் தன்னுடன் நகரத்திற்கு அழைத்து செல்லலாம் என்று அவன் நினைத்திருந்தான். கௌதம் நகரத்திற்கு செல்ல கிளம்பிய போது சீதா கர்ப்பமாக இருந்தாள். அந்த நேரத்தில் சீதாவின் கண்களில் லேசான பயம் தெரிந்தது. ஆனால் அவள் புன்னகையுடன் கௌதமிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன், சீக்கிரம் திரும்பி வந்துவிடுங்கள் என்று கூறினாள். வாழ்க்கை இவ்வளவு கொடூரமானதாக மாறும் என்று கௌதம் அன்று நினைக்கவே இல்லை. கௌதம் நகரத்திற்கு சென்ற பிறகு சீதா வீட்டில் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குடும்பத்தினருக்கு அவளை ஏற்கனவே பிடிக்காது. இப்போது கௌதம் வீட்டில் இல்லாததால் அவர்களின் நடத்தை இன்னும் கடுமையாக மாறியது. அவர்கள் அடிக்கடி அவளை கிண்டல் செய்வார்கள், அதிக வேலை வாங்குவார்கள், சில நேரங்களில் சரியாக உணவு கூட கொடுக்க மாட்டார்கள். இதை கேட்டு சித்ரா திகைத்து போனாள். அவள் மெதுவாக, நீங்கள் அவர்களிடம் பேசவில்லையா என்று கேட்டாள். கௌதம் ஒருவித கசப்புடன் சொன்னான், நான் முயற்சி செய்தேன். ஆனால் அவர்கள் போனில் எப்போதும் எல்லாம் சரியாக இருக்கிறது என்றுதான் சொல்வார்கள். எனக்கு உண்மையை அவர்கள் தெரியவே விடவில்லை. காலம் கடந்தது. இறுதியில் சீதா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவன்தான் ரியான். கௌதம் அப்போது நகரத்தில் இருந்தான். இந்த செய்தியை கேட்டபோது அவன் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தான்.
உடனே ஊருக்கு வர வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் வேலை மற்றும் பண நெருக்கடியால் அவனால் உடனே வர முடியவில்லை. மெல்ல மெல்ல நிலைமை இன்னும் மோசமானது. சீதாவின் உடல்நிலை பலவீனமடைய தொடங்கியது. அவளுக்கு சரியான உணவு கிடைக்கவில்லை, ஓய்வும் இல்லை. அவள் அடிக்கடி நோய்வாய்ப்பட தொடங்கினாள். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் அவளது நிலைமையை ஒருபோதும் தீவிரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு நாள் சீதாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அவளுக்கு கடும் காய்ச்சலும் பலவீனமும் இருந்தது. அவளை மருத்துவரிடம் அழைத்து செல்வது அவசியமாக இருந்தது. ஆனால் வீட்டினர் இதையும் அலட்சியப்படுத்தினர். இது வெறும் சாதாரண பலவீனம்தான் என்று அவர்கள் நினைத்தார்கள். கௌதம் ஒரு பெருமூச்சு விட்டு கொண்டே சொன்னான், அன்று அவளை மருத்துவரிடம் அழைத்து சென்றிருந்தால் ஒருவேளை அவள் இன்று உயிரோடு இருந்திருப்பாள். அவன் குரல் தழுதழுத்தது. சில நாட்களுக்கு பிறகு திடீரென்று கௌதமுக்கு கிராமத்திலிருந்து போன் வந்தது. போனில் அவனது அத்தை அழுது கொண்டிருந்தார். அவர் சொன்னது இதுதான், சீக்கிரம் வீட்டிற்கு வா, சீதாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. கௌதம் பதற்றமடைந்தான். உடனே வேலையை விட்டுவிட்டு இரவு ரயிலை பிடித்து கிராமத்திற்கு புறப்பட்டான். வழி நெடுக அவனுக்கு ஒரே ஒரு பயம்தான் இருந்தது, தாமதமாகி விடுமோ என்று. ஆனால் அவன் வீட்டிற்கு சென்றபோது எல்லாம் முடிந்து விட்டிருந்தது. சீதா இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருந்தாள். வீட்டின் முற்றத்தில் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட அவளது உடல் கிடந்தது. அருகில் சிறிய ரியான் அழுது கொண்டிருந்தான். கௌதமின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. பேருந்து இருக்கையில் அமர்ந்திருந்த அவன் மௌனமானான். சில நொடிகளுக்கு பிறகு மெதுவான குரலில் சொன்னான், அன்றுதான் எனக்கு புரிந்தது. நான் எதை என் வீடு என்று நினைத்தேனோ அங்கேயே என் மனைவியின் வாழ்க்கை முடிக்கப்பட்டு விட்டது. இருளில் பேருந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தது. கௌதமின் கண்கள் நனைந்திருந்தன. குரலில் ஆழமான சோர்வு இருந்தது. சித்ரா அமைதியாக அவன் கதையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த சிறிய ரியான் மெல்ல மூச்சு விட்டு கொண்டிருந்தான். இருவருக்கும் இடையே சிறிது நேரம் மௌனம் நிலவியது. பிறகு கௌதம் மெதுவாக சொன்னான், சீதா சென்ற பிறகு என் வாழ்க்கை அங்கேயே முடிந்துவிட்டது போல் இருந்தது. கௌதமுக்கு அந்த நாள் இன்றும் பசுமையாக நினைவிருக்கிறது. வீட்டின் முற்றத்தில் வெள்ளை துணியால் போர்த்தப்பட்ட சீதாவின் உடல் கிடந்தது. ஊர் பெண்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அருகில் சிறிய ரியான் எதுவுமே புரியாமல் அழுது கொண்டிருந்தான். கௌதம் அப்போது ஒரு கல்லை போல சலனமற்று நின்றிருந்தான். இதெல்லாம் திடீரென எப்படி நடந்தது என்று அவனுக்கு புரியவில்லை. சீதாவுக்கு எப்போது உடல்நிலை சரியில்லாமல் போனது என்று அவன் வீட்டார் ஒவ்வொருவரிடமும் கேட்டபோது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். ஒருவன் அவளுக்கு திடீரென நோய் வந்ததாக சொன்னான். இன்னொருவன் அவளுக்கு ஏற்கனவே பலவீனம் இருந்ததாக சொன்னான். ஆனால் கௌதமின் மனதிற்கு இந்த பதில்கள் திருப்தி அளிக்கவில்லை. கிராமத்தை சேர்ந்த ஒரு முதிய பெண் கௌதமிடம் ரகசியமாக உண்மையை சொன்னார். சீதாவுக்கு பல நாட்களாக கடும் காய்ச்சல் இருந்தது. ஆனால் உன் வீட்டார் அவளை மருத்துவரிடம் அழைத்து செல்லவில்லை. அவளுக்கு சரியான உணவும் கொடுக்கவில்லை. அவள் இரவு பகலாக வேலை செய்து கொண்டே இருந்தாள். மெல்ல மெல்ல அவள் நிலைமை மோசமாகி ஒரு நாள் அவள் உயிர் பிரிந்து விட்டது என்றார். இதை கேட்ட கௌதமின் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. தன் மனைவியின் மரணத்திற்கு நோய் மட்டும் காரணமல்ல, அலட்சியமும் கொடுமையும் தான் காரணம் என்பது அவனுக்கு புரிந்தது. அன்று முதல் முறையாக அவனுக்கு தன் சொந்த வீட்டின் மீதே வெறுப்பு உண்டானது. அடுத்த நாள் சீதாவின் இறுதி சடங்கு நடந்தது. சீதாவின் மேல் நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போது கௌதம் தூரத்தில் நின்றபடி இதை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மடியில் சிறிய ரியான் இருந்தான். அவன் தன் பிஞ்சு கைகளால் காற்றில் எதையோ பிரிக்க முயன்று கொண்டிருந்தான். தன் தாயை தேடுவது போல இருந்தது அது. அந்த நேரத்தில் கௌதமின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் தோன்றியது. என் மனைவியை வாழவிடாத இந்த வீட்டில் என் மகனை நான் எப்படி வளர்க்க முடியும்? இந்த கேள்வி அவன் மனதில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு கௌதம் வீட்டின் முற்றத்தில் நின்றிருந்தான். அவனது தந்தையும் சகோதரனும் ஏதோ பெரிய விஷயம் ஏதும் நடக்காதது போல சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த கௌதமின் மனம் இன்னும் ரணமானது. அந்த வீட்டில் யாருமே சீதா இல்லாததை உணரவில்லை என்பது அவனுக்கு புரிந்தது. அவன் அன்று இரவே ஒரு முடிவை எடுத்தான். இனி இந்த வீட்டில் ஒரு நாள் கூட இருக்க போவதில்லை. கௌதம் தன் அறைக்கு சென்று ஒரு சிறிய பையை எடுத்தான். அதில் தனக்கு தேவையான சில துணிகளையும் ரியானின் 2-3 துணிகளையும் வைத்து கொண்டான். அவனிடம் அதிகப்படியான பொருட்கள் எதுவும் இல்லை. தன் மகனை மடியில் தூக்கி கொண்டு யாரிடமும் சொல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அப்போது இரவு சுமார் 10 மணி இருக்கும். கிராமத்து சாலைகள் வெறிச்சோடி போயிருந்தன. எங்கோ தூரத்தில் நாய்கள் குரைக்கும் சத்தம் கேட்டது. கௌதம் பின்னால் திரும்பி பார்க்காமல் நடந்து கொண்டே இருந்தான். ஒருமுறை திரும்பி பார்த்தால் கூட தன் தைரியம் உடைந்து விடுமோ என்று அவன் பயந்தான். அவன் நேராக பேருந்து நிலையத்திற்கு சென்றான்.
அங்கே அமர்ந்து கொண்டு இனி எங்கே செல்வது என்று வெகுநேரம் யோசித்தான். அவன் மனதில் பல நகரங்களின் பெயர்கள் வந்தன. ஆனால் இறுதியில் டெல்லி செல்ல முடிவு செய்தான். அங்கே வேலை வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கான வாய்ப்பும் கிடைக்கலாம் என நம்பினான். அடுத்த நாள் காலை லக்னோ செல்லும் பேருந்தில் ஏறினான். அங்கிருந்துதான் டெல்லிக்கு பேருந்து கிடைக்கும். வழிநெடுக தன் மகனை அணைத்தபடி அமர்ந்திருந்தான். அவன் மனதில் துக்கமும் பயமும் கலந்திருந்தது. ஆனாலும் நகரத்தில் தன் வாழ்க்கை மீண்டும் சீராகிவிடும் என்ற ஒரு சிறிய நம்பிக்கை எங்கோ ஒரு மூலையில் இருந்தது. கௌதம் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே மீண்டும் மௌனமானான். பேருந்து இருக்கையில் அமர்ந்தபடி அவன் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டான். சித்ரா இன்னும் அமைதியாக அவன் கதையை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவள் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த ரியான் இப்போது லேசாக அசைந்தான். சில நொடிகள் கழித்து சித்ரா மெதுவாக, அப்படியானால் இப்போது டெல்லியில் உங்களுக்கென்று யாரும் இல்லையா என்று கேட்டாள். கௌதம் ஒரு மெல்லிய புன்னகையுடன் தலையசைத்தான். இல்லை, அங்கே எனக்கு யாரும் இல்லை. உறவினர்களோ நண்பர்களோ யாரும் இல்லை. ஏதோ ஒரு சிறிய வேலை தேடிக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்துள்ளேன். என் மகனை அழைத்து கொண்டு எங்கேயாவது வாடகைக்கு அறை எடுத்து தங்கிக் கொள்வேன் என்றான். சித்ரா சில நொடிகள் கௌதமை பார்த்தாள். அவள் கண்களில் இப்போது அனுதாபம் மட்டுமல்ல, மரியாதையும் கருணையும் தெரிந்தன. பேருந்து அதிவேகமாக டெல்லியை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சித்ராவின் மனதில் ஒரு புதிய எண்ணம் உதிக்க தொடங்கியது. அது கௌதம் வாழ்க்கை பாதையை எப்போதும் போல மாற்றப் போகிறது. இரவு மெல்ல மெல்ல கழிந்தது. பேருந்து இப்போது டெல்லிக்கு அருகில் வந்து விட்டது. ஜன்னலுக்கு வெளியே தூரத்தில் நகரத்தின் விளக்குகள் தெரிய தொடங்கின. நீண்ட சாலைகளில் வாகனங்களின் வரிசை பிரகாசித்தன. சித்ரா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் மனதில் கௌதமின் கதை மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அவள் மடியில் உறங்கிய சிறிய ரியான் இப்போது மிகவும் அமைதியாக இருந்தான். சித்ராவின் மடியில் அவனுக்கு ஒரு நிம்மதி கிடைத்து விட்டது போல தோன்றியது. கௌதம் மெதுவாக டெல்லி வந்துவிட்டது என்று நினைக்கிறேன் என்றான். அவன் குரலில் சோர்வு இருந்தாலும் கூடவே ஒரு இனம் புரியாத நம்பிக்கையும் இருந்தது. அவனுக்கு அந்த நகரம் முற்றிலும் புதியது. அங்கே அவனுக்கு என்று யாரும் இல்லை, எந்த ஆதரவும் இல்லை. கையில் ஒரு சிறு குழந்தை மற்றும் வாழ்க்கையின் நீண்ட பொறுப்பு மட்டுமே இருந்தது. சிறிது நேரத்தில் பஸ் பேருந்து நிலையத்தில் நின்றது. மக்கள் அவசர அவசரமாக தங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு இறங்க தொடங்கினர். சித்ரா மெதுவாக ரியானை கௌதமிடம் கொடுத்தாள். குழந்தை இன்னும் தூக்கத்திலேயே இருந்தது. கௌதம் அவனை பத்திரமாக தன் கையில் ஏந்தி கொண்டான். இருவரும் பேருந்திலிருந்து கீழே இறங்கினர். அதிகாலை 5 மணி இருக்கும். லேசான குளிர்ந்த காற்று வீசிக்கொண்டிருந்தது. வானத்தில் நீல நிற வெளிச்சம் பரவ தொடங்கியிருந்தது. பேருந்து நிலையத்தில் டீ விற்பவர்களின் சத்தம் எதிரொலித்தது. மக்கள் தமது வழிகளில் சென்று கொண்டிருந்தனர். கௌதம் சிறிது நேரம் அங்கேயே நின்றான். இனி எங்கே செல்வது என்று அவனுக்கு புரியவில்லை. டெல்லி போன்ற ஒரு பெரிய நகரத்தில் அவன் முற்றிலும் தனிமையாக இருந்தான். அவன் பையில் அதிக பணமும் இல்லை. சித்ரா அவனை பார்த்தாள். கௌதம் இப்போது எந்த நிலையில் இருக்கிறான் என்பதை அவளால் உணர முடிந்தது. அவள் மெதுவாக, இப்போது நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று கேட்டாள். கௌதம் ஒரு மெல்லிய புன்னகையுடன், பார்க்கலாம், எங்கேயாவது ஒரு அறை கிடைக்காமல் போகாது. முதலில் ஏதாவது வேலை தேட வேண்டும். மெல்ல மெல்ல எல்லாம் சரியாகிவிடும் என்றான். சித்ரா சில நொடிகள் மௌனமாக இருந்தாள். அவள் மனதில் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அறிமுகம் இல்லாத இந்த நகரத்தில், அதுவும் ஒரு சிறு குழந்தையுடன் வாழ்வது எவ்வளவு கடினம் என்பது அவளுக்கு தெரியும். சில வினாடிகளுக்கு பிறகு அவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, உங்களுக்கு தவறாக தோன்றவில்லை என்றால் நான் ஒன்று சொல்லட்டுமா என்றாள். கௌதம் அவளை பார்த்து, சொல்லுங்கள் என்றான். சித்ரா மெதுவாக, உங்களுக்கு ஒரு வேலையும் தங்குவதற்கு இடமும் கிடைக்கும் வரை நீங்கள் என் வீட்டிற்கு வரலாம். நான் டெல்லியில் தனியாகத்தான் வசிக்கிறேன். என் பிளாட்டில் ஒரு அறை காலியாக உள்ளது என்றாள். இதை கேட்ட கௌதம் அதிர்ச்சி அடைந்தான். உடனே அவன், இல்லை இல்லை, இது எப்படி சரியாகும் என்றான். நான் உங்களை சிரமத்திற்கு உள்ளாக்க விரும்பவில்லை என்றான் கௌதம். சித்ரா லேசாக புன்னகைத்து, இதில் சிரமம் ஒன்றுமில்லை. நீங்களும் உங்கள் மகனும் சில நாட்கள் என் வீட்டில் தங்கலாம். எப்படியும் ஒரு குழந்தையை வைத்துக்கொண்டு தெரு தெருவாக அலைவது சரியாக இருக்காது என்றாள். கௌதம் சிறிது நேரம் யோசித்தான். அவன் மனதில் தயக்கமும் நன்றியுணர்வும் போட்டி போட்டன. ஆனால் அவன் தன் மடியில் உறங்கிக் கொண்டிருந்த மகனை பார்த்தான். இறுதியில் அவன் மெதுவாக, உங்களுக்கு தூய்மையான மனதுடன் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் உங்கள் இந்த உதவியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றான். சித்ரா புன்னகையுடன், இதை உதவி என்று சொல்லாதீர்கள், வெறும் மனிதநேயம் என்று நினையுங்கள் என்றாள். சிறிது நேரத்திலேயே இருவரும் டாக்ஸியில் ஏறி சித்ராவின் வீட்டை நோக்கி புறப்பட்டனர். டெல்லியின் அகலமான சாலைகளில் அதிகாலையின் மெல்லிய வெளிச்சம் பரவி கொண்டிருந்தது.
உயர்ந்த கட்டிடங்களும் அதிவேகமாக செல்லும் வாகனங்களும் அந்த நகரத்தின் வேகத்தை பறைசாற்றின. சுமார் அரை மணி நேரத்திற்கு பிறகு ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்பின் முன்னால் டாக்ஸி நின்றது. அது சித்ராவின் அப்பார்ட்மெண்ட். கௌதம் இவ்வளவு பெரிய மற்றும் நவீனமான ஒரு வீட்டை முதன்முறையாக பார்க்கிறான். அவன் சற்று தயக்கத்துடனேயே உள்ளே சென்றான். இந்த ஒரு அடி அவனது வாழ்க்கையை மெல்ல மெல்ல ஒரு புதிய திசைக்கு இட்டு செல்ல போகிறது என்பதையும், ஒருவேளை முதன்முறையாக அவனது மகன் ரியானுக்கு மீண்டும் ஒரு தாயின் அன்பு கிடைக்கப் போகிறது என்பதையும் அவன் அப்போது அறிந்திருக்கவில்லை. சித்ராவின் வீட்டிற்குள் கால் வைத்தவுடனேயே கௌதமுக்கு ஒரு விசித்திரமான அமைதி உண்டானது. அது மிகவும் சுத்தமான மற்றும் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்ட வீடாக இருந்தது. வரவேற்பறையில் ஒரு மெல்லிய நறுமணம் வீசியது. பெரிய ஜன்னல் வழியாக அதிகாலை சூரிய ஒளி உள்ளே வந்து கொண்டிருந்தது. கௌதம் மெதுவாக சுற்றிலும் பார்த்தான். அவனுக்கு இதெல்லாம் முற்றிலும் புதியது. கிராமத்தில் இருந்த சிறிய வீட்டிற்கு பிறகு இவ்வளவு பெரிய கட்டிடம் மற்றும் இவ்வளவு அழகான வீட்டை பார்ப்பது அவனுக்கு ஒரு கனவை போல இருந்தது. சித்ரா புன்னகையுடன், முதலில் உள்ளே வாருங்கள், நீண்ட பயணம் செய்து வந்திருக்கிறீர்கள், கொஞ்சம் ஓய்வெடுங்கள் என்றாள். கௌதம் மெதுவாக உள்ளே வந்து சோஃபாவின் அருகில் நின்றான். அவன் மடியில் ரியான் இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். குழந்தையின் அந்த பிஞ்சு முகத்தை பார்க்கும் போதெல்லாம் சித்ராவின் முகத்தில் தானாகவே தாய்மை பொங்கியது. சித்ரா கௌதமிடம் ஒரு அறையை காட்டினாள். தற்போதைக்கு நீங்கள் இங்கே தங்கலாம், இந்த அறை காலியாகத்தான் இருக்கிறது என்றாள். அறை சுத்தமாக இருந்தது. ஒரு படுக்கை, ஒரு அலமாரி மற்றும் ஜன்னல் வழியாக வரும் மெல்லிய வெயில். கடவுள் உண்மையாக தன் வாழ்க்கையில் ஒரு புதிய வழியை காட்டியிருக்கிறார் என்று கௌதம் மனதிற்குள் நினைத்து கொண்டான். அன்று கௌதமும் ரியானும் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். சித்ரா அவர்களுக்காக உணவு சமைத்தாள். ரியான் விழித்தபோது சித்ராவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். ஒருவேளை அவனுக்கும் சித்ராவின் மடியில் கிடைத்த அந்த நிம்மதி நினைவிருக்கலாம். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தன. கௌதம் தினமும் அதிகாலையிலேயே எழுந்து வேலை தேடி புறப்படுவான். அவன் பல இடங்களுக்கு சென்று வேலை கேட்டான். பல இடங்களில் அவனுக்கு இல்லை என்றே பதில் கிடைத்தது. ஆனால் அவன் மனம் தளரவில்லை. அங்கே வீட்டில் சித்ரா ரியானை அன்போடு கவனித்து கொண்டாள். அவனுக்கு உணவு ஊட்டுவது, அவனுடன் விளையாடுவது மற்றும் சில நேரங்களில் அவனை பூங்காவிற்கு அழைத்து செல்வது என அவனோடு நேரத்தை செலவிட்டாள். மெல்ல மெல்ல ரியானுக்கு சித்ராவின் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. அவளை பார்த்தவுடனே அவள் புன்னகைக்க தொடங்கினாள். ஒரு நாள் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த போது ரியான் திடீரென்று சித்ராவை நோக்கி தன் கைகளை நீட்டி ஏதோ சொன்னான். அவனால் முழு வார்த்தையையும் சொல்ல முடியவில்லை. ஆனால் அதை கேட்ட சித்ராவின் கண்கள் கலங்கின. அந்த பிஞ்சு குழந்தை தன்னை ஒரு தாயாக ஏற்றுக்கொண்டதை அவள் உணர்ந்தாள். சில நாட்களுக்கு பிறகு கௌதமுக்கு ஒரு சிறிய கம்பெனியில் வேலை கிடைத்தது. அது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, ஆனால் அவனது ஆரம்பத்திற்கு அது போதுமானதாக இருந்தது. இந்த செய்தியை அவன் சித்ராவிடம் சொன்னபோது அவள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அன்று மாலை மூவரும் ஒன்றாக அமர்ந்து தேநீர் அருந்தினர். கௌதம் நன்றியுணர்வுடன் சொன்னான், அன்று அந்த பேருந்தில் நீங்கள் மட்டும் எனக்கு உதவவில்லை என்றால் இன்று நானும் என் மகனும் எங்கேயாவது தெருவில் அலைந்து கொண்டிருப்போம் என்றான். சித்ரா புன்னகையுடன், சில நேரங்களில் வாழ்க்கை நம் கதையையே மாற்றக்கூடிய மனிதர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்றாள். காலம் செல்ல செல்ல கௌதமுக்கும் சித்ராவுக்கும் இடையே ஒரு அழகான மரியாதையும் நெருக்கமும் உருவாக தொடங்கியது. அவர்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக பேச தொடங்கினர். சித்ரா வெறும் உதவியாளர் மட்டுமல்ல, அவள் மிகவும் வலிமையான மற்றும் கனிவான உள்ளம் கொண்டவள் என்பதை கௌதம் உணரத் தொடங்கினான். ரியானும் இப்போது சித்ரா இல்லாமல் இருப்பதில்லை. அவள் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும் போது குழந்தை மகிழ்ச்சியுடன் அவளை நோக்கி ஓடுவான். அவளை பார்த்தாலே அவனது கண்கள் பிரகாசிக்கும். ஒரு நாள் மாலை மூவரும் பால்கனியில் அமர்ந்திருந்த போது கௌதம் மெதுவாக சொன்னான், சித்ரா அவர்களே, நீங்கள் என் மகனுக்கு ஒரு தாயின் அன்பை கொடுத்திருக்கிறீர்கள். இந்த நன்றியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்றான். சித்ரா சில நொடிகள் மௌனமாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக சொன்னாள், கௌதம், சில நேரங்களில் கடவுள் நமக்கு இரத்த உறவுகளை விடவும் வலிமையான உறவுகளை கொடுத்து விடுகிறார் என்றாள். அன்றுதான் இருவரும் முதல் முறையாக தங்கள் இதயத்தில் இருந்த உணர்வுகளை புரிந்து கொண்டனர். அவர்களுக்கு இடையே இருந்த அந்த நட்பு மெல்ல மெல்ல ஒரு ஆழமான உறவாக மாறத் தொடங்கியது. சில மாதங்களுக்கு பிறகு இருவரும் ஒரு சிறிய முடிவை எடுத்தனர். அவர்கள் ஒரு கோவிலில் மிகவும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். அது பெரிய திருமண விழா அல்ல, ஆனால் அதில் உண்மையான அன்பும் நம்பிக்கையும் இருந்தது. அந்த கோவில் முற்றத்தில் ரியான் விளையாடி கொண்டிருக்க சித்ரா அவனை தூக்கி மடியில் வைத்தபோது கௌதமின் முகத்தில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு உண்மையான புன்னகை பூத்தது. கடவுள் தன் வாழ்க்கையிலிருந்து எல்லாவற்றையும் பறித்த பிறகு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்கவே சித்ராவை தன் வழியில் அனுப்பி வைத்திருப்பதாக அவன் உணர்ந்தான்.
இப்படியாக உடைந்த ஒரு பயணம் ஒரு புதிய மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையின் தொடக்கமாக மாறியது. நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் மற்றும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.